ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்தது. மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதை செய்யும் வகையிலும் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையிலும் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பி வந்த மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வரும் என தெரிகிறது.